கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோட வேனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டு வந்துட்டு யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வேனோட கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வேன்ல இருந்து செட்டெல்லாம் கலத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த செட்டை வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட்ல 230 வால்டேஜில் ஓடக்கூடிய ஒரு செட்டு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு செட்டு. வேனில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வைக்கக்கூடிய இன்வெர்டர் வச்சு அதுல இருந்து லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. உஸ்ன்னு சவுண்டு கேட்டுட்டு வேற இருந்து நான் செக் பண்ணும் போது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஆம்பை கலத்திட்டும் உள்ள பாருங்க 20 amps டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டாங்க, தம்பி இதில் எஃபெக்ட் வரலையே தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க போட்டிருந்தது 8 இன்ச் ஓவல் ஸ்பீக்கர், ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்க 2050 ஐசி பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அப்போ ஹெவியாக பண்ணணும்னா எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க. அப்போ ரொம்ப அமௌண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்வெர்டர்லாம் வச்சு பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக பண்ணலாம், பஸ்ஸுக்கு வேனுக்குலாம் சூப்பராக பண்ணலாம். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி தந்துரு இதை மட்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆம்பை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃபால்ட் சொன்னது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்துட்டு யூஎஸ்பி போர்டை கலத்தி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்பி போர்டுக்கு தனியாக ஒரு 5 வால்ட் இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆன் ஆகி ஒர்க் ஆச்சு. அப்போ அந்த யூஎஸ்பி போர்டெலாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அப்புறம் அந்த ரெகுலேட்டர் செக் பண்ணி பார்த்தேன், ரெகுலேட்டர்லாம் நல்லா தான் இருக்குது. ரெகுலேட்டருக்கு வரக்கூடிய இன்புட் வால்டேஜை செக் பண்ணி பார்க்குறேன், சுத்தமாக வால்டேஜே வரல. அப்போ அந்த பவர் சப்ளை லைனில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பவர் சப்ளை பிசிபே கலத்த போனேன். அப்போ வந்துட்டு இந்த கெப்பாசிட்டர் சும்மா லேசாக சேக் தான் பண்ணேன், சும்மாவே பார்த்தீங்கன்னா தள்ளாடிட்டு கிடந்திருக்கு. சரி ஓகே, அப்போ இதில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பவர் சப்ளை பிசிபே கலத்தி பின்னாடி பார்த்தா தான் தெரியுது. அந்த கெப்பாசிட்டர் சால்டரிங் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா தனியாக பிஞ்சு வந்திருக்கு. அந்த தனியாக பிஞ்சு வந்து அந்த கெப்பாசிட்டர் லைனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெகுலேட்டர் லைன் அந்த ப்ரோலாஜிக் லைனே வந்து சால்டரிங் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கை மொத்தம் பிளேடை வச்சு சுரண்டி விட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணவனா சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆம்பை ஆனாவி சூப்பராக வந்துட்டு பாட்டு படிச்சிட்டு இருக்கு. அந்த ஆம்பில் சப்புக்காக STK4231 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்பு பஞ்ச் எஃபெக்ட்ல நல்லா ஸ்மூத் பேஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்த ஆம்பை க்ளோஸ் பண்ணி வேனில் போய் நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே லைன் எப்படி கொடுத்துருந்தோம் அதே போல் பார்த்தீங்கன்னா நீட்டாக லைன்லாம் கொடுத்து சூப்பராக பார்த்தீங்கன்னா பாட வச்சாச்சு. இந்த ஆம்பில் ஆடியோ கிளாரிட்டி பக்காவா இருக்கு, ஆனா சவுண்ட் தான் கம்மியா இருக்கு இந்த ஸ்பீக்கருக்கு. ஆனா அந்த ஹோம் தியேட்டர்ல வரக்கூடிய சின்ன ஸ்பீக்கர் 4 இன்ச் 6 இன்ச் இந்த ரவுண்ட் ஸ்பீக்கர்லாம் போட்டோம்னா கொஞ்சம் மீடியமா சவுண்ட் வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி 8 இன்ச் ஓவல் ஸ்பீக்கருக்குலாம் கொஞ்சம் கம்மியா தான் சவுண்ட் வந்த மாதிரி இருக்கும். அடுத்து சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சப்வூஃபர் என்ன கம்பெனி சரியா தெரியல. ஸோ பேக் சைடு டிக்கில பார்த்தீங்கன்னா டியூப் பாக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வச்சு விட்டுருந்தாங்க, மேலே மாட்டி வச்சிருந்தோம்னா கொஞ்சம் எஃபெக்ட் இருந்திருக்கும். சரி இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் தம்பின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே கைஸ், இந்த ஆம்பை ரெடி பண்ணல அந்த அண்ணனுக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ். இருபதுல ஆரம்பிச்சோம், இன்னும் நம்மோட லவ் ஸ்டோரி தான்.